Hello friends, welcome back to veroskitchentales. Hello ladies and gentlemen, today I am going to take you all to culinary journey across the world. அட என்னாச்சு எனக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி 1890s இருந்து இப்போ வரைக்கும் NYC, அதாவது நியூயார்க் சிட்டிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இன்றைக்கி நாம் வீட்டு கிச்சனில் நம்ம செய்ய போகிறோம். அது என்னென்னா ஹேஷ் ப்ரவுன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே நம்மளுக்கு பொட்டேட்டோ தாங்க. ஸோ வி ஆல் லவ்ஸ் பொட்டேட்டோஸ் அண்ட் பொட்டேட்டோ லவ்ஸ் அஸ் பேக். ஸோ அந்த 2 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். தோல் நான் சீவி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா தோலோட வச்சுக்கலாம். ஸோ அந்த பொட்டேட்டோ ஒரு கிரேட்டரில் நம்ம கிரேட் பண்ணி வச்சுக்க போகிறோம். யூஸ்வலாகவே நம்ம ரா வெஜிடபிள்ஸை கிரேட் பண்ணும்போது அதில் கொஞ்சம் தண்ணி வெளிப்படும். ஈவன் கேரட், கேபேஜ், பொட்டேட்டோ. ஸோ அதில் நம்ம எப்படியும் நம்ம கிரேட் பண்ணி முடித்தோடனே கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி அதில் இருக்கும். நீங்கள் அது ஒரு ஒயிட் கிளாத் வச்சு இல்லைனா பேப்பர் டவல் வச்சு அதை ஒயிட் பண்ணி அந்த தண்ணியை எடுத்துக்கலாம். இல்லைனா கொஞ்சம் இல்லைனாலும் இட்ஸ் ஓகே. அது உங்களுக்கு டிஷ்ஷில் அது எந்த விதமான டேஸ்ட்டையும் உங்களுக்கு மாற்ற போகிறதில்ல. பாருங்கள், இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் நம்ம கிரேட் பண்ணி வச்ச பொட்டேட்டோ, இது கூட சம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஆனியன்ஸ், அது உங்களோட டேஸ்ட்டு தான். ஒரு எக், முழு எக், அப்புறம் கொஞ்சம் சால்ட், அப்புறம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் ஸ்பைசினஸ்க்காக கொஞ்சம் பெப்பர் பவுடர். ஸோ இதெல்லாம் எப்போவுமே நம்ம ஆம்லேட்க்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொஞ்சம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட ஹேஷ் ப்ரௌனோட ஒரு மெயின் திங்கே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அயன் பேன் வச்சுருக்கேன். இன்றைக்கி எப்பவும் போல் அயன் பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பண்ணிக்கலாம். யூ கேன் மேக் இட் இன்டு எனி ஷேப் யூ லைக், ஸ்கொயர், சர்க்கிள் ஆர் ஈவன் ஹார்ட். நான் இன்றைக்கி ஒரு ரவுண்ட் பேட்டிஸ் செய்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் இதை நம்ம வேக விடணும் அடியில். ஸோ ஆயிலெல்லாம் பாருங்கள் சைடில் அப்படியே ட்ரிசில் ஆகுது. ஸோ தட் மீன்ஸ் அடியில் குக் ஆகிட்டுருக்கு நம்மளுக்கு. ஸோ ஒரு லைட் ப்ரௌனுக்கு வரப்போகிறோம். நம்ம டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இது ப்ரௌன் ஆகணும், லைட் ப்ரௌன் ஆகணும். பாருங்கள், வெந்துட்டுருக்கு. வெந்த விட்டு நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா தோசை மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ளிப் பண்ணி போட போகிறோம். இப்போ அடியில் வெந்துடுச்சு. ஸோ நான் ஃப்ளிப் பண்ணுறேன். பாருங்கள், ப்ரௌன் நல்லா தெரியுது. ஃப்ளிப் பண்ணின விட்டு இது கொஞ்சம் வெந்த விட்டு என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இதுக்கு நடுவில் ஒரு ஹோல் பண்ண போகிறோம், ஒரு ஓட்டை பண்ண போகிறோம். இதுக்கு இன்றைக்கி பாத்திரம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஷார்ப்பான எட்ஜோடு இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ரொட்டேட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு சர்க்கிள்லேருந்து நம்ம அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ யூ கேன் யூஸ் தட் பீஸ் டூ. நீங்கள் ஈட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு எக்கை ஊற்ற போகிறோம். ஸோ ஒரு ஆயில் இது பண்ணியிருக்கேன். ஸோ எக்கு கொஞ்சம் நல்லா ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக இதில் ஒரு முழு எக்கை யூஸ் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதை இந்த எக்கு உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் ஃபுல்லாக வேக வைக்கணும், இல்லை ஹாஃப் பாயிலாக இருக்கணும், இல்லை ஃபுல்லாக இருக்கணும், ரன்னியாக இருக்கணும். ஸோ உங்களோட இஷ்டம் தான். நான் இன்றைக்கி ஃபுல்லாக குக் பண்ண போகிறேன். ஏன்னா கிட்ஸுக்கு கொடுக்குறதுனால, எங்கள் வீட்டு கிட்ஸுக்கு. ஸோ இப்போ குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ண விட்டு உங்களோட டிஷ் கம்ப்ளீட் ஆகிடும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வெந்துடுச்சு. நான் பிளேட்டில் சர்வ் பண்ணுறேன். சூப்பர், நம்மளோட ஹேஷ் ப்ரவுன் ஒரு பிரிட்டிஷ் பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெரோஸ் கிச்சன் டேல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Veronica.